ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 3.2ல செகண்டில் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபார்ம் அ பேர் ஆஃப் linear equations in the following problem and their solutions if they exist by the elimination method. இதுக்கு நம்ம ஒரு வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபஸ்ட் நம்ம ஈக்குவேஷனை நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். இப்போ மேலே இருக்க சம்மில் அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, டைரெக்டாக சம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கொடுத்துருக்க இந்த வேர்டிங்ஸை வச்சு இது ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கன்சிடர் பண்ணி நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி அந்த ஈக்குவேஷனை எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் கொஸ்டின் பார்ப்போமா. If we add 1 to the numerator and subtract 1 from the denominator, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. நியூமரேட்டர் டினாமினேட்டர்னால் அது ஒரு ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டரில் 1 ஆட் பண்ணணும், டினாமினேட்டரோட 1 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1. அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட் லைனுக்கு நம்ம கொஸ்டின் எழுத போகிறோம். லெட் த ஃப்ராக்ஷன் பி x by yன்னு எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு கிவன் டீட்டெயிலில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆட் 1 டு த நியூமரேட்டர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை சப்ட்ராக்ட் 1 ஃப்ரம் த டினாமினேட்டர். அப்போ ஒய்லேருந்து டினாமினேட்டர்லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்குமா 1 அப்படின்னு கிடைக்குதான். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வச்சுக்குவோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, it becomes 1 by 2 if we add only 1 to the denominator. இப்போ x எதுவுமே மேலே நியூமரேட்டரில் எதுவுமே பண்ணலை, டினாமினேட்டரில் ஒன்று ஆட் பண்ணோன்னா ஆன்சர் 1 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஃபார்ம் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஒய்யை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எனிதிங் 1 அப்படியே தான் கிடைக்கும். இப்போ எக்ஸ்லாம் ஒரு சைடும் ஒய்யெல்லாம் ஒரு நம்ம எக்ஸ் ஒய்யை ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிக்குவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 1 இந்த சைடு போயிடுச்சுன்னா -1. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இது என்ன பண்ணோம், செகண்ட் ஈக்குவேஷனாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 1 இன்ட்டு எனிதிங் 1. இப்போ 2x ப்ளஸ் ஒய் இந்த சைடு கொண்டு வந்தால் -y இஸ் ஈக்குவல் டு 1. இது என்ன ஈக்குவேஷன், இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ எலிமினேஷன் மெத்தடில் நம்ம ஃபார்ம் பண்ணணும். எலிமினேஷன் மெத்தட்னா இங்கே 2x இருக்குது, இங்கே வெரி எக்ஸ் இருக்குது. ஆனால் ஒய் பார்த்தோம்னா டேரெக்டாக ஒய் தான் இருக்குது. அப்போ ஒய் வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதிடலாம், எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணிடலாம், 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. நம்பர் ஒரே மாதிரி இருக்குது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் சைன் மைனஸ் சேமாக இருக்கக்கூடாது. ஆல்டர் சைனாக இருந்தால் தான் அது 0 ஆகும். அப்போ இங்கே +2 இருந்தால் -2 மாற்றிடணும், இங்கே மைனஸ் ஒய்யாக இருந்தால் ப்ளஸ் ஒய்யாக மாற்றிடணும், இங்கே +1 இருந்தால் அதை -1 சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் 0 ஆயிரும். இங்கே பாசிட்டிவ் ஒரு எக்ஸும் இங்கே -2xும் இருக்குது. அப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுறோம். அப்போ பெரிய நம்பர் சைன் என்ன வரும், -x இஸ் ஈக்குவல் டு இங்கே -2 -1னா -3. ரெண்டு சைடு மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிரும், 3ன்னு கிடச்சிரும். இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, சப்ஸ்டியூட் இன் 1 கொண்டு போய் போட்டோன்னா 3க்கு பதிலாக என்ன கிடைக்கும், இங்கே இருக்குது 3, எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2. அடுத்து -y இஸ் ஈக்குவல் டு -2 +3 இந்த சைடு வரும்போது -3. இப்போ -y இஸ் ஈக்குவல் டு -5ன்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ 5. இதுதான் ஆன்சர். கிடச்சிருச்சா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு கூட நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி செக் பண்ணி பார்க்குறது, இங்கே என்ன இருக்குது, இதெல்லாம் கிவன் கண்டிஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை ஒய் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ அதே மாதிரி ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கணும். எக்ஸோட 3 + 1 போட்டுக்கணும், கீழே ஒய்யோட வேல்யூ 5 மைனஸ் 1ன்னு போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும், 3 + 1 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். 5 மைனஸ் 1னா அதுவும் 4ன்னு கிடைக்கும். ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஆன்சர் 1ன்னு கிடச்சிருச்சா அந்த ஈக்குவேஷனில்? அவ்வளோதான் சம். ஸோ த கிவன் ஃப்ராக்ஷன், வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கா. So the fraction is x by y na 3/5. That's all.